ஹலோ ட்ரேடர்ஸ், ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் என்கியூவில் எடுத்த ட்ரேட்ஸோட பிரேக் டவுன் வீடியோ தான் இது. ஸோ வாங்க நம்ம ட்ரேடிங் வியூவில் போய் பார்ப்போம். ஸோ வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எடுத்தேன்னு. இந்த 9 AM கேண்டிலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பை ட்ரேட் எடுத்திருந்தோம். தென் இனிமேல் வரக்கூடிய என்கியூ சீரியஸ் வீடியோஸில் நான் எடுக்கிற எஸ்எல்ஐயும் பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தும் கற்றுக்கலாம் நிறையா விஷயத்த. ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே எங்கே எடுத்தேன் அப்படின்னா இந்த 9 AM கேண்டிலில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி இருக்கும். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருக்கும். 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருக்குது. ப்ளஸ் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்இஜி. ஸோ தட் நான் பார்த்தீங்கன்னா இங்கே 9:45 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பை ட்ரேட் எடுத்திருந்தேன். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணுறேன். ஹலோ ட்ரேடர்ஸ், ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஃபண்டட் அக்கௌண்ட் வேணும்னா த ஃபயர்ஸுங்கிற ப்ளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ளாட்ஃபார்மோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பே அவுட் கேன்சல் பண்ணது பார்த்தீங்கன்னா இருக்காது. ஹிடன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. ட்ரஸ்ட் பைலரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 4.9 ரேட்டிங் இருக்குது. ப்ராஃபார்ம் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது. இந்த ப்ராஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ப்ரோக்ராம் தராங்க. 1 ஸ்டெப் ப்ரோக்ராம், 2 ஸ்டெப் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பூட் கேம்ப். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹை ஸ்டாக் இந்த 2 ஸ்டெப் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ஹை ஸ்டாக் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் எந்த அக்கௌண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதம் 2 டைம் பார்த்தீங்கன்னா 2 5K ஹை ஸ்டாக் எவாலுவேஷன் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிவ்அவே போஸ்ட் பண்ணுவேன். எதில் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தான். ஸோ அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட் சைடு இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டை லைக் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்த கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ட்விட்டர் பிக்கர் வச்சு பிக் பண்ணும்போது ரேண்டமாக 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5K ஹை ஸ்டாக் எவாலுவேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிவ்அவே பண்ணுவேன். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எஃப்இஜியில் டேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வச்சேன். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. தென் நீங்கள் ஷிஃப்ட்டு வச்சோடனே என்னோடய டார்கெட் எதாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையாக தான் இருந்துச்சு. ஸோ பை சைடு லிக்விடிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணேன். தென் 2 ஹவரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் கேண்டில் எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இஎஸோட இங்கே இருக்கக்கூடிய இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா இங்கே என்கியூ தூக்கிங்கன்னா பட் இஎஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ நான் இந்த சிங்கிள் கேண்டில் எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டலுக்கு ஒரு மைன்யூட் எஸ்எம்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்ச உடனே நமக்கு இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. ரீடெலிவர்ட் ரீபேலன்ஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயே என்ட்ரி போட்டு விட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இங்கே என்ட்ரி போட்டேன். எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி இருக்கிறதுனால இங்கே வச்சுருந்தேன். டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஹை வச்சுருந்தேன். ஸோ 1:2 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணேன். ஸோ ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் 2025 நான் எடுத்தது 15 மினிட்ல ஐஆர்எல் டு ஏஆர்எல், 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஐஆர்எல் டு ஏஆர்எல். தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருந்தான். 2 ஹவரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸிக்யூஷன் சார்ட்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் எடுத்த என்னோடய செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். ஸோ இந்த வாரத்தில் 2 ட்ரேடிங் டேஸ் தான் இருந்துச்சு. அந்த 2 ட்ரேடிங் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் நம்ம என் பண்ணியிருக்கோம். ஸோ இஎஸோட பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எஸ்எம்டி வச்சுருந்தான் ப்ரைஸு. ஸோ இந்த கேண்டிலோட லோவை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இஎஸ்சில் தூக்கியிருந்தான். பட் ஆனால் என்கியூவில் பார்த்தீங்கன்னா அந்த லோவை தூக்கலை. நமக்கு இங்கே 15 மினிட் ஐஆரில் பார்த்தீங்கன்னா டேப் ஆயிருந்தான். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல நான் என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 15ல் இங்கே ஐஆர்எல் மார்க்கெட் டேக் ஆன உடனே ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ரைஸ் இதுக்கு மேலே ஷிஃப்ட்டு வச்சுட்டான். ஸோ ஷிஃப்ட் வச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு ஆனேன். ஸோ என்ட்ரு ஆகிட்டு எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த லோ வச்சுருந்தேன். டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் டிபி பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான் வச்சுருந்தேன்.
ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, எகைன் டிப் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும்போது, இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, சாரி இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய தூக்கியிருப்பான். ஸோ இஎஸ் தூக்குனோனே நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்க எஸ்எம்டி இருக்கு. ஸோ பிரைஸ் மோஸ்ட்லி ரிவர்சல் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நான் பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா, 1 ஆர்ஆர் அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைய பார்த்தீங்கன்னா, இங்க பாடி க்ளோஸ் வச்சோனே என்னோட எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா, நான் பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ மூவ் பண்ணோனே எனக்கு இங்க பிரைஸ் வந்து அந்த ஹை எடுத்தோனே ஓகே பிரேக் ஈவன்ல ஸ்டாப் ஆயிருவான் அப்படின்னு நினச்சேன். பட் ரிவர்சல் ஆனோனே எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சாலிடேஷன் பிரைஸ் இருந்தனால எனக்கு ஹோல்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா தோணல. ஸோ எகைன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இங்க சாரி பிரேக் ஈவன் இங்க வச்சிருந்தேன். பிரேக் ஈவன் அடிக்காம எகைன் ரிவர்ஸ் ஆயி 1 ஆர்ஆர் போனோனே பார்த்தீங்கன்னா, நானு க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த செகண்ட் ட்ரேட. பட் ஃபுல் டிபி நம்ம எய்ம் பண்ண மாரி அந்த ஹையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஸோ நான் டிபி பார்த்தீங்கன்னா, இஎஸ் எடுத்துட்டான் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் தான். ரிவர்ஸ் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கு. ஸோ நான் என்னோட சேஃப்டிக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா, செக்யூர் பண்ணிட்டேன். இதையும் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல போட்டிருந்தேன். ஸோ 1 ஆர்ஆர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 15 மினிட் ஐஆர்எல் டு ஏஆர்எல் எஸ்எம்டி வச்சிருந்தேன். ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா, எஃப்இஜி இங்க நான் 1 மினிட் எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா பார்க்கல. பிளஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்லா டெலிவர் பண்ணி ஷிஸ்ட் வச்சுட்டான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க எஸ்எம்டி ஃபார்ம் ஆயி எகைன் மேலே போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுத்த ட்ரேட் தான் இது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். எஸ்எல் ட்ரேட் இல்ல. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, எஸ்எல் ட்ரேட்ஸும் சேர்த்து நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணி என்ன டவுட்னாலும் நீங்க என்ன அங்க கேட்கலாம். தேங்க் யூ.